அதே மாதிரி ஏன் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்குறேன்னா, கொரோனா வந்த காலகட்டத்தில் முதல்ல கொரோனா வந்தபொழுது இதுக்கு பயப்பட தேவையில்லை, இது குணமாகிவிடும் என்பது போலெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். திடீரென பார்த்தால் ஒரு ஒரு பாம் பிளாஸ்ட் ஆன மாதிரி அணுகுண்டு வெடித்தது போல சிதறல்கள் பயமுறுத்தி உலகம் முழுவதும் நடுங்கி போய்விட்டது. ஈவன் மருத்துவர்களே நடுங்கி போய்விட்டார் என்பதும் உண்மை, அதையும் மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் மருந்து கண்டுபிடிச்சாங்க, மருத்துவர்கள் காப்பாற்றினாங்க, அதெல்லாம் உண்மை. ஆனால் அந்த முதல்ல சொல்லப்பட்டது இப்படி தான் சொன்னாங்க, பயப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்று. ஆனால் அது போன்ற ஒரு கொரோனாவும் HMPV இரண்டையும் ஒப்பீடு செய்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார் கொரோனா வைரஸும் கொரோனா வைரஸை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கிருமியானது SARS-CoV-2, அதற்கும் இதற்கும் வேறுபாடுகள் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த SARS-CoV-2 என்கிறது உலகத்திற்கு புதிதாக இருந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு நியூ வைரஸ், அப்படி தான் ஐசோலேட் பண்ணோம். எங்கள் சைனாவோட தான் அது எமர்ஜ் ஆச்சு. பட் அது சார்ந்த இந்த SARS-CoV-2 வைரஸ் சார்ந்த நிறைய வைரஸுகள் முன்னாடி இருந்தாலும், இந்த ஸ்பானிஷ் வைரஸு, ஸ்பானிஷ் ஃப்ளூ உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் இருந்தாலும், இந்த கொரோனா வைரஸு உலகத்திற்கு புதிதாக இருந்தது. அதனுடைய வீரியம் என்ன, தாக்கம் என்ன என்கிறது மனித குலத்திற்கு அறியாதது. அது கொரோனாவை பொறுத்த வரைக்கும். பட் இந்த HMPV வைரஸு உலகத்திற்கு புதியதல்ல. இது முன்கூட்டியே கடந்த 10 வருடமாக இதனுடைய வைரஸினுடைய தாக்கம், இதனுடைய பாதிப்பு என்பது நம்ம தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரியிலையும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இந்த HMPV வைரஸ்னா 2000 கண்டுபிடிக்கிறாங்க, அப்போ தான் ஐசோலேட் பண்ணுறாங்க. டென்மார்க்கில் ஐசோலேட் பண்ணுறாங்க இந்த HMPV வைரஸை. அப்புறம் எல்லா நாடுகளும் இது இருக்குது. ஆக கொரோனா வைரஸு நம்மளுக்கு புதியது இந்த உலகத்திற்கு. பட் HMPV இது பழைய வைரஸ், அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, எந்த வைரஸ் இருந்தாலும் தன்னைத்தானே உருமாறிக்கொண்டு ஒரு புது தன்மையோடு வெளிவருது, அதுதான் ரொம்ப முக்கியம். வைரஸினுடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன பிறகு தன்னை உருமாறிக்கொள்ளுகிறது. அதுக்கு பேர் மியூட்டேஷனும் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அப்படி உருமாறும் பொழுது தன்னை தக்க வைத்து கொண்டு தன்னுடைய மனிதனுடைய புதுசாக உள்ள நுழைய பார்க்குது. இதுதான் அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். இப்போ கூட பாருங்கள், இப்போ கூட HMPV வைரஸ் நம்ம இப்போ எல்லாத்துக்கிட்டையும் தமிழ்நாட்டில் கூட இருக்குது. எனக்கிட்ட கூட நிறைய 2-3 காய்ச்சல் பேஷண்ட்டெல்லாம் வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம டெஸ்ட்டே பண்ணுறது இல்லையே. அது HMPV கூட இருக்கலாம். ஆனால் என்னென்னா, எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அது ஒரு சாதாரண ஃப்ளூ ஜுரம் மாதிரி வந்துட்டு போயிடுது. அதனால் கொரோனா என்பது வேறு, HMPV என்பது வேறு. இரண்டையும் ஒப்பிடுவது சரியான ஒப்பீடு அல்ல என்பதுதான் உங்கள் கருத்து இல்லையா? கண்டிப்பாகுங்க. அதே மாதிரி இந்த சிவியாரிட்டி, அதாவது நோயின் தாக்கம், அதாவது வைரஸுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னா, கொரோனா வந்தபோது பாதிப்புகள் முதல்ல ஒன்றும் தெரியாது. ஆனால் நாட்கள் ஆக, ஏன்னா நானும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன் என்றால் சொல்கிறேன், நாட்கள் ஆக ஆக பாதிப்புகள் அதிகம் தெரிந்தது. சாப்பிட முடியாத டேஸ்ட், அதாவது சுவை தெரியாது, உணர முடியாது, வாசனையை நுகர முடியாது போன்ற பல பிரச்சனைகள் இருந்தன. சிலருக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது, பெருவாரியாக பாதிக்கப்பட்டது. எனவே அது போன்று HMPV கொண்டு பயப்பட வேண்டியிருக்கு. அது மாதிரி ஏதாவது அறிகுறிகள் வந்து பயமுறுத்துமா? கண்டிப்பாக பயமுறுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன காரணம் சார், கொரோனா வைரஸ் கூட பார்த்தீங்கன்னா முதல் வலையில் கொரோனாவினுடைய தாக்கம் மென்மையாக ஒரு கம்மியாக தான் இருந்துச்சு. உலகம் முழுவதும் வந்து முதல் அலை வரும்போது இந்தியாவுக்கு இல்லை, அது நல்லா கவனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுங்க, கொரோனா கோ கொரோனான்னு கொரோனா போயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு என்னாச்சு, அப்புறம் வெளிநாடுகளிலெல்லாம் வந்து முதல் அலை முடிஞ்சு 2வது அலை வந்துச்சு. நம்மளுக்கு முதல் அலை அப்போ தான் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், வெளிநாடுகளில் 2ஆம் அலை இருக்கும் பொழுது நம்மளுக்கு முதல் அலை இருந்தபோது நம்ம என்ன நினச்சிட்டோம், ஓ முதல் அலை வந்து ஒன்றுமே இல்லை, 2ஆம் அலைன்னு என்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டோம், ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய தரவுகள் 2ஆம் அலையில் வந்து நிறைய உயிரிழப்புகள், கொத்தா உயிரிழப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஏன் பண்ணிட்டோம்னா, முதல் அலைவே நம்ம பார்த்தாச்சு, 2ஆம் அலை என்னப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம். என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, கொரோனாவில் இந்த 2ஆம் அலையில் வந்திருக்கக்கூடிய வைரஸ், இந்த கொரோனாவினுடைய SARS-CoV-2 வைரஸ் என்ன பண்ணுச்சு, ஒரு மியூட்டேஷன், தன்னைத்தானே உருமாறி மிக அதிக வீரியமாக வந்துருச்சு. அதுதான் வந்து மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஷாக்கு. ஒருவேளை 2ஆம் அலையில் அதனுடைய உருமாற்றம் என்பது குறைவாக இருந்திருந்தால் உயிரிழப்புகளே இருந்திருக்காது. அது ரொம்ப கவனிக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த கொரோனாவினுடைய அந்த உருமாற்றம் அதிக வீரியமாக வந்த காரணத்தினால உயிரிழப்புகள் அதிகம். திருப்பி 3வது அளவு வந்துச்சு, அப்பவும் உருமாற்றம் வந்துச்சு. அந்த உருமாற்றமானது மிக வீரியம் குறைந்து இருந்துச்சு. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம், தப்பிச்சிட்டோம். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து அதனுடைய நாலேஜ் இல்லை, அதனுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தான் 2ஆம் அலையில் வந்து அதிக உயிரிழப்புகளை நம்ம சந்திக்க நேரிச்சு. இது கொரோனாவு சம்பந்தப்பட்டது.
பட் இந்த வைரஸ் கூட, இந்த HMP வைரஸ் கூட தன்னைத்தானே உருமாறும். உருமாற்றம் என்பது வைரஸுக்கே இருக்கக்கூடிய பண்பு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த உருமாற்றம் அவ்வளவு வீரியமாக இல்லை, வீரியமாக கிடையாது. ஏன் வீரியமாக கிடையாதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு கடந்த 5-6 வருடத்திற்கு முன்பாக இந்த 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 HMP வைரஸ் இருந்ததுனால அதெல்லாம் மியூட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. சாதாரண சளி ஜுரம் போல தான் இருக்குது, இப்பவும் சளி ஜுரம் மாதிரி தான் இருக்குது. அதனால் இது கொரோனாவை போல தன்னைத்தானே உருமாறி மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் என்கிற ஒரு கவலையோ நினைப்போ நம்மளுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன்.